மாசி மாதத்திலே சூரிய பகவானோடு சந்திரன் வந்து இணையும் அந்த ராத்திரி தான் சிவராத்திரின்னு சொல்லுவோம். அப்பொழுது இந்த உலக உயிர்கள் அத்துணை பேரும் விழிப்புற்ற நிலையிலே இருந்து அந்த ஈசனை கொண்டாடி அவர்களுக்கு பூஜை செய்து வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது சில அமைப்புகளிலே ஒரு வயது முறிச்சி இன்னும் ரொம்ப தொலைதூர தன்மையில் போகணும் வைக்கணும், ஒரு சில பாதுகாப்பு இல்லாததான சூழலில் இரவு எப்படி போகிறது வைக்கிறது அப்படி இருப்பவர்கள் வீட்டிலேயே அழகாக என்ன பண்ணலாம், அற்புதமாக சிவ வழிபாடு பண்ணலாம். அதற்கு சிவலிங்கம் வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு ஷோடச அபிஷேகம் பண்ணணும், அதுக்கு அலங்காரம் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. ஆஸ்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். வர இருக்கிற மகா சிவராத்திரி பற்றியும் அன்னைக்கு நடக்கக்கூடிய மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பற்றி நமக்கு வரலாற்று கதையோட அதற்கு சிறப்பான ஒரு ஆலயத்தை பற்றி நமக்கு தொகுப்பு சொல்ல வந்திருக்காரு பிருகுநந்தி நாடி ஜோதிட ஆசான் திரு பிருகு பிரபாகரன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஆஸ்காஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை சகோதரி திருமதி லதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்கள் என்றைக்கும் உண்டு. ஒவ்வொரு ஆலயங்களை பற்றியும் அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றியும் வரலாற்று கதைகள் நீங்கள் சொல்லும்போது நேயர்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இன்றைய கால குழந்தைகளுக்கு நம்ம உங்கள் பதிவை காமிச்சே இதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு முக்கியத்துவம்னு அழகாக நீங்கள் சொல்லி தரீங்க. இப்போ அடுத்தது மகா சிவராத்திரி வர இருக்குது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? அந்த 4 காலமோ 5 கால பூஜை முறைகளோ எதுவோ சிவனுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜை முறைகள், அந்த நேரங்கள், அப்புறம் அன்றைக்கே நடக்கக்கூடிய இந்த மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு பெரிய நிகழ்வு, இதை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள். சிவராத்திரி அனுதினமும் ராத்திரி வருது, ஆனால் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மாத்திரம் வரக்கூடிய அந்த ராத்திரி சிவராத்திரி. இப்போ நம்ம அமைப்பாகவே அதாவது புராணங்கள் இதிகாசங்கள் தன்மைகளை பேசும்போது கூட சக்தி தேவிக்கு நவராத்திரி உண்டு, ஆனால் ஈசனுக்கு ஒரே ராத்திரி தான் சிவராத்திரி. அந்த சிவராத்திரி ஒரு மகா மகிமை பொருந்திய ஒரு தன்மை கொண்டது அப்படிங்கிறது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஒரு தன்மை. அது எப்படின்னா, இறைவன் எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் அனைத்து விதமான தன்மைகளிலும் கருணை கொண்டு விளங்குகிறான். அதில் மாற்று கருத்து கிடையாது. அன்பே சிவம். அப்போ சிவம் என்றாலே அன்பு, கருணை, காருண்யம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பரமேஸ்வரன் தன்னை நம்பி இந்த பூவுலகில் இருக்கக்கூடியதான அனைத்து உயிர்களுக்காகவும் அவர்கள்தம் நலனிற்காகவும் தன்னுடைய தன்மையில் ஒரு வெளிப்பாடுதல் செய்யக்கூடியதான நிலை தான் சிவராத்திரி. அவர் பஞ்சபூத ஸ்வரூபம். அவர் நீரிலும் இருப்பார், நெருப்பிலும் இருப்பார், ஆகாயத்தில் இருப்பார், காற்றாகவும் இருப்பார். அனைத்து பூதங்களும் ஒன்று சேர்ந்த தன்மையிலே தன்னை வெளிப்படுத்தக்கூடிய இரவு சிவராத்திரி இரவு. அதுதான் சிவராத்திரியோட மகிமை. அது எப்படி வரும்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மாசி மாதத்திலே சூரிய பகவானோடு சந்திரன் இணையும் அந்த ராத்திரி தான் சிவராத்திரின்னு சொல்லுவோம். அப்பொழுது இந்த உலக உயிர்கள் அத்துணை பேரும் விழிப்புற்ற நிலையிலே இருந்து அந்த ஈசனை கொண்டாடி அவர்களுக்கு பூஜை செய்து வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஈசனுடைய தனிப்பெரும் கருணைக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். பஞ்சபோத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஓர் உருகொண்டு ஒரே தன்மையிலே தன்னை வெளிப்படுத்தும் இரவு, அந்த ஒரே இரவு அது சிவராத்திரி. இதுதான் உண்மையான தாத்பரியம். அந்த சமயத்தில் பொதுவாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆலயங்கள் இருந்தால் ஆலயங்களிலே போய் அன்று இரவு முழுக்க விழித்திருந்து அந்த சிவநாமத்தை ஜபம் செய்து சிவபுராணம், திருவாசகம், இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ அனைத்தும் சொல்லி அவனை புகழ்ந்து பாடி கொண்டாடி அங்கு நடக்கக்கூடியதான அந்த ஒவ்வொரு ஜாமத்து பூஜைகளிலும் அவசியம் கலந்து நம்மை அர்ப்பணித்து காலை பொழுதிலே வீடு திரும்பும் அந்த அமைப்பிலே அவருடைய தனிப்பெரும் கருணைக்கு நாம் ஆளாகிறோம். அப்படிங்கிற தன்மையில் சிவனாலயங்கள் உலகம் முழுக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களிலும் அந்த சிவராத்திரி விழா அழகாக கொண்டாடப்படும். சில அமைப்புகளிலே ஒரு வயது முறிச்சி இன்னும் ரொம்ப தொலைதூர தன்மையில் போகணும் வைக்கணும், ஒரு சில பாதுகாப்பு இல்லாததான சூழலில் இரவு எப்படி போகிறது வைக்கிறது அப்படி இருப்பவர்கள் வீட்டிலேயே அழகாக என்ன பண்ணலாம், அற்புதமாக சிவ வழிபாடு பண்ணலாம்.
அதற்கு வந்து சிவலிங்கம் வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு வந்து ஷோடச அபிஷேகம் பண்ணணும், அதுக்கு அலங்காரம் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அழகாக ஒரு சிவனுடைய படத்தை எடுத்து வச்சு, அது சிவ குடும்ப படத்தை எடுத்து வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறது மிகப்பெரிய விசேஷம். சிவ குடும்பம்னா சிவம், சக்தி, 2 குழந்தைகள், விநாயக பெருமான், முருகன், அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த படத்தை எடுத்து வச்சு அவங்களுக்கு அந்த 6 கால வேலை, அந்த 5 கால வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளிலே ஒன்றும் வேண்டாம், மலரிட்டு ஏதோ ஒரு பிரசாதம், அந்த பிரசாதத்தை படைத்து அந்த சிவநாமத்தை ஜபம் செய்து வந்தாலே அந்த சிவராத்திரி ஆலயத்தில் வந்து இருந்து அந்த பூஜையில் கலந்து கொண்டதுடைய பலனை அந்த முக்கற் பரம்பொருள் நிச்சயமாக தருவார். அதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனாலும் அந்த ஓர் இரவு, அந்த சிவராத்திரி இரவு நான் என்னை வெளிப்படுத்தக்கூடியதான தன்மையில் இருப்பேன். மற்ற சமயங்களிலே ஈசன் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். அந்த ஒரே தடவை தான், அந்த ஒரே இரவு தான் அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. பஞ்சபூத ஸ்வரூபமாக இருக்கும் நான் ஓர் உருகொண்டு ஓர் அமைப்பிலே வந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அந்த சிவராத்திரின்னு சொல்கிறதுனால அப்போது கிரகங்களும் ஒடுங்கிறதுன்னு அர்த்தம். நிச்சயமாக அதான் உண்மை. சூரியனோடு சந்திரன் வந்து இணைந்து அன்று பூரண அமாவாசையாக இருக்கக்கூடிய அந்த தன்மையில் அந்த சிவராத்திரியை மக்கள் உணர்ந்து இன்றளவும், இது ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்குது, இன்றைக்கி நேரத்துக்கு இல்லை. சிவராத்திரி வழிபாடு ஏற்பட்டது இன்றைக்கி நேற்று அல்ல, அதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதோட உண்மையை உணர்ந்தவர்கள். அப்போ அந்த சமயத்தில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஒரு நாளில் இந்த உயிர்கள் வழக்கம்போல் போய் படுத்து உறங்கி அந்த நாளை வீணாக்காமல் சிவ சிந்தனையிலேயே இருந்து அந்த சிவனையே தியானம் செய்து, இதுவும் கூட நல்லா சொல்லுவாங்க, அப்படி அமர்ந்திருக்கும் நிலையில் கூட அந்த முதுகெலும்பானது நேராக இருக்கணுமாமா. அந்த நிலையில் உட்காந்துருக்கணும், கூன் விழுந்த மாதிரி அமரக்கூடாது. இந்த சிவராத்திரி முழுக்க நிச்சயமாக நம்ம முதுகெலும்பு நேராக இருக்கணும். அப்போ அந்த அந்த நேரம் நம்ம அந்த இறை சிந்தனையோடு நமக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி ஜபம் செய்யும் பொழுது அந்த பிராணா சக்தியானது அழகாக உள்ளே போய் நமக்கு ஒரு புத்து உணர்ச்சியை தந்து ஒரு புது வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதுதான் வந்து சிவராத்திரியோட தத்துவம். அந்த அமைப்பில் இப்போ சிவராத்திரி மிக நெருங்கி வந்துருச்சு. முடிந்தவரை அவரவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் சென்று அந்த சிவாலயத்திலே ஏதோ ஒரு இடத்துல அழகாக அமைதியாக அமர்ந்து அந்த அபிஷேகங்கள், அந்த கால பூஜைகளை பார்த்து, நிறைய அங்கே பக்தர்கள் என்ன செய்வாங்க, அழகாக தேவாரம், திருவாசகம் எல்லாம் முற்றோதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் பாடுவாங்க. இதை வந்து இப்போ மக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இதை வந்து ஒரு நிகழ்ச்சியாகவே நிகழ்த்திடணும், ஒரு கலைஞரை வர சொல்லி அவர் மூலமாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும், ஒரு பெரிய பாடகர் அப்படி கொண்டு வந்துடுற போது என்னாங்கன்னா மக்களும் என்ன பண்ணிடுறாங்க, அதில் ஆர்வமாக இருந்து அந்த தூக்கம் இல்லாத தன்மையில் இருந்து முழுக்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த சிவராத்திரி பூஜையில் கலந்துக்கிற மாதிரி ஆயிடுது. எனக்கு தெரிந்த வரையில் அந்த சிவராத்திரி அன்னைக்கு 5 கால பூஜை பண்ணுவாங்க. சரிங்களா? என்னுடைய கணக்கில் என்ன கணக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அழகாக இரவு 9 மணிக்கு முதல் பூஜை ஆரம்பிக்கும். அதான் முதல் ஜாமம்னு சொல்லுவாங்க, முதல் பூஜை. அது முடிந்த உடனே 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறை அந்த பூஜை நடந்துகிட்டே இருக்கும். இரவு 9 மணிக்கு முதல் பூஜை, 11 மணிக்கு 2வது பூஜை, நள்ளிரவு 1 மணிக்கு 3வது பூஜை, 3 மணிக்கு 4வது பூஜை, 5 மணிக்கு 5வது பூஜை முடியும். அதோடு அந்த ராத்திரி முடியுது, சிவராத்திரி முடியுது. அந்த 5 கால பூஜையில் இறைவனுக்கு அபிஷேகம் 5 முறை நடக்கும். அபிஷேகம், அலங்காரம் நடந்துக்கிட்டே இருக்கும். அபிஷேகத்துக்கு நாம் விருப்பப்படக்கூடிய பொருள்கள் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா ஈசன் அபிஷேக பிரியன், பெருமாள் மகாவிஷ்ணு அலங்கார பிரியன். அப்போ ஈசனுக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த சமயத்தில் அபிஷேக பொருள்கள் நம்ம நிறைய கொண்டு போகணும். நீங்கள் இப்படி கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு அமைப்பு சொல்கிறேன், ஒரு 5 பொருள் கொண்டு போங்க, அபிஷேக பொருள். ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒரு அபிஷேக பொருள் எடுத்து கொடுங்க. நிச்சயமாக அப்படி கொடுங்க. நீங்கள் நிறைய கோடான கொடி மக்கள் அபிஷேகம், கண்டிப்பாக அபிஷேகம். ஈசன் அபிஷேக பிரியன். அவருக்கு அனுதினமும் 1 முறையோ 2 முறையோ அபிஷேகம் நடத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக சிவராத்திரினா 5 காலம் கம்பல்சரி அதை பண்ணியே ஆகணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 9 மணிக்கு ஆரம்பிக்கணும், அதான் முதல் காலம். 2 மணி நேரம், 2 மணி நேரம் என்றால் 5 நாளிகை. 5 நாளிகை கழித்து 11 மணிக்கு ஒரு அபிஷேகம், அது 2வது ஜாமம்.
மறுபடியும் ஒரு மணி நள்ளிரவு 1 மணிக்கு ஒரு ஜாமம் ஒரு அபிஷேகம் நடக்கும். 3 மணி, காலையில் 5 மணி. 5 மணிக்கு ஆரம்பித்தா 5:30 5:45 முடிஞ்சிடும். பிரசாதம் வழங்கி எல்லோரும் அந்த அவங்கவுங்க வீடு திரும்பும்போது 6 மணி ஆகிடும். இதுதான் முறை, இதுதான் தன்மை. என்ன பிரியமோ அதை நீங்கள் வாங்கிட்டு போங்க. பன்னீர் ரொம்ப விசேஷம். பன்னீர் ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் 5 காலத்துக்கும் ஒவ்வொரு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் அளவில் ஒரு 5 பாட்டில் பன்னீர் கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம். இல்லைங்க நான் ஒரு பூஜைக்கு ஒரு அபிஷேகத்துக்கு பன்னீர் தர்றேன், ஒரு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்குறேன், ஒரு அபிஷேகத்துக்கு தயிர் கொடுக்குறேன், அது உங்கள் பிரியம், செஞ்சுக்கலாம். ஆனால் பன்னீர் ரொம்ப முக்கியம். இதை இப்படி சொல்கிறேன், அந்த 5 அபிஷேக பொருளிலே பன்னீர் கட்டாயம் இருக்கணும். அதை கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணி, ஏன்னா செல்வ வளத்தை பெருக்கி தருவதில் பன்னீர் ரொம்ப விசேஷம். இப்போ எங்ககிட்ட ஒரு பஞ்சமி சந்தனம் இருக்குது. என் குருநாதர் எனக்கு தருவார். அந்த சந்தனத்தூள் எடுத்து உள்ளங்கையில் இட்டு பன்னீரில் 2 துளி விட்டு குழப்பி நெற்றியில் வை. அது ஜனவசியம் தனவசியம் அப்படின்றது. அப்போ அங்கேயே ஒரு தண்ணீர் எடுத்து 2 துளி விட்டு குழப்பி நெற்றியில் வை சொல்லலை. பன்னீருக்கு பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய தனித்தன்மை உண்டு. செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவன் ஈஸ்வரன் தான். அதை அந்த பொறுப்பை கொடுத்தது மகாலட்சுமி கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு. ஆனால் அவர் தான் ஆக்சுவலாக யார், கார்டியன். அவர் தான் செல்வமெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த தன்மையில் பன்னீர் அபிஷேகம் அவருக்கு ரொம்ப விசேஷமானது, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் நீ நல்ல சுத்தமான பன்னீர் குறைஞ்சது 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. ஒரு கால பூஜையில் பன்னீரை கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் என்னென்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. இதுதான் கொடுக்கணும், இதுதான் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த கால பூஜையில் இந்த பொருள் கொண்டு தான் அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. ஈசனுக்கு எப்போ எந்த பொருளால் அபிஷேகம் செய்தாலும் ஏற்றுக்குவார். இதில் சில பேர் சொல்கிறாங்க உபவாசம் இருக்கணும், முழுக்க உபவாசம் இருந்து பண்ணணும். ஆனால் எல்லாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. நான் எப்போ எங்கே எந்த இடத்துல உபவாசங்கிற வார்த்தை வந்தாலும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அவரவர் தன்மையை பொறுத்து. அவங்க வயசானவங்க இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறுகள்லாம் இருக்கலாம், அவங்களெல்லாம் தொடர்ச்சியாக விரதம் இருக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவங்கள போய் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. அழகாக எளிமையாக இருந்து, நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு எப்போவெல்லாம் ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு தோணுதா, ஒரு 1/2 டம்ளர் பால், அந்த ஒரு இரவு தானே, ஒரு 1/2 டம்ளர் பால், ஒரு பழம் சாப்பிட்டுட்டு நல்லா திடமாக இருந்து இறைவனை பூஜை பண்ணணும். கண்டிப்பாக. அதனால் நான் அந்த மாதிரி இடத்துல எப்பவும் எங்கேயும் நிபந்தனைகள் தரவே மாட்டேன். ஓகே, உங்களால் முடியுமா தாராளமாக உபவாசம் இருந்து இறைவனை பூஜை பண்ணுங்க. முடியாத போது என்ன செய்ய முடியும், அப்போ ஏதோ ஒன்று எடுத்தாகணும் இல்லையா. அப்போ அழகாக என்ன செய்யலாம், ஒரு பழம் ஒரு பால் சாப்பிட்டா இறைவன் ஏன் சாப்பிட்டான்னு ஒரு நாளும் கேட்க மாட்டார். கண்டிப்பாக. அவருக்கு ஒன்றே ஒன்று தான், நாம் செய்யும் மாசற்ற அன்பு. அன்புக்காக தானே கண்ணப்பனுக்காக இறங்கி வந்தார். கண்டிப்பாக. தின்னனுக்காக இறங்கி 6 நாளில் மோட்சம் கொடுத்தார் இல்லையா. பல வருடங்களாக அங்கே அந்த ஈசனுக்கு அந்த சிவனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்த அந்த பண்டிதருக்கு அந்த ஐயருக்கு மோட்சம் கிடைக்கல. 6 நாளில் தின்னன் மோட்சம் அடைந்தான் என்றால் அவன் ஐயன் மீது கொண்ட மாசற்ற அன்பு. அன்பே சிவம், அன்பு தானே தவிர நீ ஏன் அதை சாப்பிட்டுட்டு எனக்கு பூஜை வச்ச, நீ ஏன் இந்த பால் குடிச்சிட்டு சாப்பிட்டு பால் அறிந்துட்டு எனக்கு பூஜை, அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். என் மீது உண்மையான அன்போடு நீ இருக்கிறியா. சில இடங்களிலே சில சோதனைகள் செய்வார். அப்போது அந்த இடத்துல நம்மை நாம் அவனிடத்திலே ஒப்புவித்து விட வேண்டும். பார்த்துக்குவார். கண்டிப்பாக. இந்த பூஜை நான் உனக்கு செய்கிறேங்கிறதுல எனக்கு பெருமை கிடையாது, உனக்கு அந்த பூஜையை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்துருக்கிற இறைவா. இந்த சின்னஞ்சிறுவனுடைய இந்த சின்னஞ்சிறு பூஜையை நீ ஏற்றுக்கொள். அந்த பக்குவத்தில் தான் நம்ம எப்பவுமே போகணுமே தவிர நான் ரொம்ப தடபுடலாக பண்ணேன், நான் பிரம்மாண்டமாக பூஜை பண்ணேன், என்ன மாதிரி பூஜை யாராலும் செய்ய முடியாது, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அவர் ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டார், அதை வாங்க மாட்டார். இவன் என் மீது அழகான மாசற்ற தூய்மையான அன்பு கொண்டிருக்கிறானா, அந்த தன்மையில் 5 கால பூஜை இரவு 9 மணிக்கெல்லாம் ஆலயங்கள் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டிலையே இருந்து செய்கிறதா இருந்தால் இரவு 9 மணி, 11 மணி, நள்ளிரவு 1 மணி, 3 மணி, 5 மணி என சொல்லி அந்த 5 கால பூஜை முடித்து இறையருள் நீங்கள் நிச்சயம் பெறணும். அந்த சிவராத்திரி நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையான நாளாக அமைய வேண்டும். அவனிடத்தில் உங்களை ஒப்படைத்து அவன் எதுவும் தரவல்லவன். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நியாயமான கோரிக்கைகளை அவனுடைய திருச்செவி சாற்றினால் நிச்சயம் உங்களுக்கு அவன் உதவுவான். இந்த சிவராத்திரி நாள் உங்களுக்கு ஒரு
விசேட நாளாக அமையட்டும். மயான கொள்ளைன்னு சொல்லி பேசினாலே நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய முதல் ஆலயம் அந்த பிரம்மத்துக்கு ஆணவம் வந்ததுனால, ஆணவம் யாருக்கும் அழிவு தந்துடும். அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. எதனால் உனக்கு இந்த ஆணவம்? என்னை போல் 5 திருமுகங்கள் வைத்திருக்கிறனால உனக்கு ஒரு ஆணவம் தானே. ஒரு திருமுகத்தை, அந்த ஒரு தலையை கிள்ளி எடுத்துடுறேன்னு சொல்லி எடுத்துட்டாரு. அந்த தலை, அந்த கபாலம் அவர் கையில் ஒட்டிக்குது. அப்போ பிரம்மன் என்ன சொல்லிடுறாரு? சாபம், பரமனுக்கு சாபம் தர்றாரு. இந்த கபாலத்திலேயே நீ பிச்சை எடுத்து உண்ணணும், இந்த கபாலம் ஒருபோதும் உன் கைவிட்டு இறங்காது அப்படின்னு சொல்லி